பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன் ராவின் அன்பான வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க, சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க, புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு. நான் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்ததுனால உடனடியாக போட முடியல. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்ப்புகள், சார் எனக்கு கல்யாணமே ஆகலை, இந்த வருஷம் ஆகிடுமா, சார் எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த வருஷம் கிடைச்சிருமா, சார் குழந்தை லேட்டாகுது, இந்த வருஷம் கிடைச்சிருமா, இப்படி நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பியும் கேட்டீங்க. இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், மீன வீட்டில் தன்னுடைய மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் 2026 மிதுன வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார். அப்போ 2 பார்ட்டாக தான் நம்ம விளக்கம் சொல்ல போகிறோம் 12 ராசிக்கும். அப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு எங்கே வர்றாரு, சந்திரனுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு, அது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது. அப்போ உச்சமாகிற நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு ஒரு சுபர். குரு எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார். அது இந்த பயிற்சி என்னன்னா, உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு நன்மைகள் இருக்குது, அதில் யாருக்கு எவ்வளவுன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ராகு கேதுவை பொறுத்தளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கேது பகவான் கடக வீட்டுக்கும், கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன். 2வது குரு பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் 12 ராசிக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி டயத்தில் 12 ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன். இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சனி பகவான் ஆல்ரெடி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. திருக்கணித பிரகாரம் வாக்கியப்படி அவர் மார்ச் மாதம் வர்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம மீன வீட்டிலேயே திருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஓகே சார்னு சொல்கிறீங்க. இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த 12 ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம வருட பலன் பார்க்க போகிறோம். நான் சூரியனையோ புதனையோ சுக்கிரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மாத பலன்கள் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை. இந்த ஆண்டு பலன்கள் இந்த 2026 உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக, 2025 விட 2024 நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது நம்ம ஒரு பொது பலன் தான். இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு யார்கிட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எனக்கு இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன், செலவில்லாத பரிகாரம், எளிய பரிகாரம், அதை பண்ணால் போதும். நாம் மீண்டும் உங்களுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போ நாம் மேசராசியை பார்ப்போம். மேசராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே மேச ராசிக்கு 7.5 சனி நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதான், 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு. ஆனால் 7.5 சனி நடந்தாலும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் இங்கே தான் இருக்கிறார்.
அவர் டைரக்டாக 9ஆம் இடத்தை ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான். எப்போவுமே ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல மறையக்கூடாது, சுப கிரகம் மறையக்கூடாது. மறைஞ்சால் அது எங்கே பார்க்கும்? 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது இந்த 9ஆம் இடத்து பாக்கியமெல்லாம் இந்த குருவுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இதோட பெரிய சிறப்பு, இந்த மேசராசிக்கு குருவே 9ஆம் வீட்டு அதிபதி. 9ன்னா என்ன சார்? பாக்கியம், தூரதேசம், உபதேசம், பிதுர்ஸ்தானம், பெரும் புகழ், பெரும் பணம் எல்லாம் 9 தான். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், உத்தியோகம், புருஷ லட்சணம், இதெல்லாம் சொல்கிறது 9ஆம் இடம். இவ்வளோ காலமும் 7.5 சனி நடந்தாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பாக்கியாதிபதியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. அதுக்காக ஆஸ்பத்திரி போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க, காலில் முள் குத்தாமல் இருந்திருக்காது, படிப்பில் மார்க் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வயசாகி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருக்கும். ஆனால் குரு உங்களை பாக்கியத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்த்ததுனால நிறைய பேருக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கு ஜூன் 2 வரைக்கும். அதே 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி பாக்கியங்கள் நிறையா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் அதிகம். 11 லாபம், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். ராகுனா பிரம்மாண்டம், குருனா மிகப்பெரிய பிரம்மாண்டமான, ஆக எல்லாமே பிரம்மாண்டமாக பிராண்டடாக பாக்கியங்கள், லாபங்கள், வெற்றிகள் அத்தனையும் கிடைச்சிட்டு இருக்கு ஜூன் 2 வரைக்கும். சனியை குரு பார்க்க போறாரு. எப்போ? ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்க போறாரு. அப்போ 7.5 சனிங்கிறதையும் நீங்கள் மறந்துடலாம். 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால குழந்தைகளுக்கு மார்க் கம்மியாக இருந்தது, சின்ன குழந்தையாக இருந்தால் தாய்ப்பால் கம்மியாக இருந்தது, கொஞ்சம் காலேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் அரியர் வச்சிங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நல்லதாக மாறி இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த சனி பகவானை பார்க்கறதுனால தொழில் நல்லா இருக்கும், லாபம் நல்லா இருக்கும். லாபஸ்தானத்தை இது நாள் குரு பார்த்தாரு. இப்போ லாபாதிபதி சனி பகவானை குரு பார்க்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, 10ஆம் வீட்டு அதிபதியும் சனி தானே. அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் வைக்கிற புது தொழிலில், நீங்கள் போடுற மோதலுக்கு தகுந்த மாதிரி இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது, ஜீவனாதிபதியை பார்க்கும்போது, ஜீவன ஸ்தானாதிபதியை பார்க்கும்போது, லாபாதிபதியை பார்க்கும்போது, வெற்றி ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால தொழில்துறையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, லாபத்தை கொடுக்கும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் குரு 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் அதிகமான லாபத்தை கொடுக்க போகிறாரு. சுப காரியங்கள் அதிகமாக பண்ண போகிறாரு. ஏன்னா குரு உச்சம் 4ஆம் இடத்துல. சார் 4ஆம் இடத்துல சுப கிரகம் உச்சமாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, கேந்திர தோஷம், அதெல்லாம் உண்மைதான். அந்த வீட்டு கிரகம் அங்கே இருந்தால் தான் கேந்திர தோஷம். ஒரு சுபர் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலாக சுப விரயம் பண்ணிக்கணும். என்ன விரயம்? வீடு கட்டலாம். 4ஆம் இடம்னா என்ன? வீடு. இடம் வாங்கியிருக்கா சார்? வாங்குங்க. இல்லை சார் இடம் இருக்குது, வீடு கட்டுங்க. இல்லை சார் வீடு இருக்குது, மாடி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கட்டுங்க. வண்டி 2 வீலர் சார் கொடுத்துட்டு கார் வாங்கலாம், வாங்கிக்கலாம். ஏன்னா 4ஆம் இடம்னா வண்டி, வாகனம், மனசு. உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். ஏன்னா குருன்னா ஆச்சார கிரகம் சொல்கிறது, தூய்மையான கிரகம் சொல்கிறது. பெரும் புகழுக்கு அதிபதி குரு, பெரும் பணத்துக்கு அதிபதி குரு. அப்போது உங்கள் மனசு, 4ஆம் இடம்னா மனசு, 4ஆம் இடம்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு எல்லாம் தெளிவாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். பிராண்டடான ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, மனசு பிரகாசமாக இருக்கும். சார் நம்ம ஏழையாக இருக்கோமா, பணக்காரங்களாக இருக்கோமா, நடுத்தரமாக இருக்குங்கிறது வேறு. மனசு ஃப்ரீயாக இருந்தாலே நம்ம கறி, சோறு, பிரியாணி, நெய் சாப்பிடவே வேண்டாம். பழைய சாதம் சாப்பிட்டா கூட மனசு தெளிவாக இருக்கணும். ஆக இந்த ஆண்டு முழுவதும் மேசராசிக்காரங்க மனசு தெளிவாக இருக்கும். யாருக்காவது வைத்தியம் பார்த்துருந்தா அந்த நோய் நொடி குணமாகும். யாருக்காவது கோர்ட்டு கேஸ் நடந்தால் உங்களுக்கு சாதகமாகும். இந்த 3ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்தை பார்த்ததுனால திருமணம் நடந்திருக்கும் அல்லது நடக்கும்னு சொன்னேன். 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் எங்கே பார்ப்பாரு? ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்பவும் திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த குரு எங்கே பார்ப்பாரு? கரெக்டாக 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது கர்ம புத்திரன் கிடைப்பான். அப்படின்னா என்ன?
குழந்தை கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் சொல்கிறது, அந்த இடத்த குரு பார்க்குறாரு. கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு பயணம் நல்லாயிருக்கும். அது நீர் வீடு, மீன வீடு, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி. யாராவது மேசராசியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பொருட்கள் திங்ஸ் தயார் பண்ணி வேறு மாநிலத்துக்கோ வேறு நாட்டுக்கோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் கடுமையான வெற்றி. ஏன்னா இது நீர் வீடு, நீர் வீட்டில் ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் போயிருக்காரு, நீர் வீட்டில் லாபாதிபதி சனி பகவான் போயிருக்காரு, நீர் வீட்டில் அந்நிய தேசம் சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கே இருக்காரு, குரு இருந்து பார்க்குறாரு. குரு இருக்கிறது நீர் வீடு, சர வீடு. குரு நான் இப்போ தான் சொன்னேன், பெரும் புகழ், பெரும் பணம், பெரிய வெற்றி, அவார்டு எல்லாம் சொல்கிறது குரு. அவரே பார்க்குறாரு. ஆக திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்குள்ள ஆயிடும், குழந்தை கிடச்சிரும். ஒரு சிலருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் 2வது திருமணத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. குருன்னா அவார்டு. சார் எல்லாருக்கும் ஸ்டேட் லெவல் அவார்டு கிடச்சிச்சு சார், எனக்கு கிடைக்கலன்னா இப்போ கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி போய் உச்சமாகிறார் குரு. சார் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, எங்கள் ஆஃபீஸில் எனக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருச்சு, இப்போ கிடைக்கும். சார் கம்பெனியில் நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க சார், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது சார்னா இப்போ கிடைக்கும். ஆக 7ஆம் இடத்துக்கு 9ல் இருக்கிற நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி ஸ்தானம் 7, அந்த 7ஆம் இடத்துக்கு இவருக்கு குரு 3லேருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாரு, மனைவிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குரு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் இடத்துல இருக்கும்போது கணவனாக இருந்தால் மனைவிக்கு 9ஆம் இடத்தை பார்த்தாரு, 7ஆம் இடத்துக்கு 9ல் குரு இருந்தார். எவ்வளோ வெற்றி, நிறைய வெற்றிகளை குவிச்சது யாருன்னா மேசராசி தான். இப்போ எங்கே வர்றாரு, ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு, கணவன் ஸ்தானத்துக்கோ மனைவி ஸ்தானத்துக்கோ 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் வரும். யாருக்கு, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு தொழிலில் மாற்றம் வரும், அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு மாற்றம் வரும். அவர் மனைவி ஸ்தானத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். 3னா மாற்றம், 3னா முயற்சி, 6னா சர்வீஸு. அது சர வீட்டில் போய் உச்சமாக இருக்குது. அப்போ உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ வேலையில் ஒரு மாற்றம் வரும். இது நடக்கும் சார். அடுத்து இது வரைக்கும் 3ஆம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரனையோ சகோதரியோ சொல்கிறது. அங்கே குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். உங்கள் தம்பிக்கோ உங்கள் தங்கைக்கோ திருமணம் நடந்திருக்கும். இப்போ அவர் எங்கே வர்றாரு, உங்கள் தம்பிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்போ என்ன நடக்கும், பணம் கிடைக்கும், குடும்பம் அமையும். ஒருவேளை யாருக்காவது திருமணமாகனா 2ல் வரக்கூடிய குரு உங்கள் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமணத்தை நடத்தி கொடுக்கும். 3ஆம் இடம்னா நம்ம மாமனாரையும் சொல்லலாம். மாமனாருக்கு 2ல் குரு வரும்போது அவருக்கு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம், அவருடைய தொழில் நல்லா இருக்கும். என்ன மைனஸ், 2ல் குரு தனிச்சு இருக்கும்போது பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு வரும். தொழில் ஸ்தானத்தை உங்கள் மனைவிக்கு 4ஆம் இடத்தை குரு உச்சமாகி பார்க்கும்போது அழகான வீடு, லக்ஸரியான வீடு கட்டுவீங்க. ஆக உங்கள் உறவினர், அண்ணன் தம்பி, குடும்பம் அத்தனை பேருக்கும் இந்த 2026 புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். அடுத்து நம்ம குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சில் விரிவாக நான் சொல்கிறேன். இந்த சிம்மத்தில் இருக்க கேது பகவான் டிசம்பர் லாஸ்ட்டில் தான் அங்கே வருவார். அதனால் கேதுவை பற்றி நம்ம இப்போ விரிவாக சொல்லலை, முதவே சொல்லிட்டேன். நீங்கள் வழிபட வேண்டியது, குரு சிறப்பாக இருக்கார். அதனால் ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக பண்ணிக்கோங்க, இன்ப சுற்றுலாவை அதிகமாக பண்ணிக்கோங்க. வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. சரவீட்டுக்கு குரு வர்றதுனால ஆத்தோரம் இருக்கிற முருகன் வழிபாடை செய்யுங்க. இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.